பாட்டுனா பாட்டு புஸ்தகம் கொண்டு வந்திருக்கவங்க சொல்லுங்க, எடுங்க. 599வது பாடல் நம்முடைய திருச்சபையினுடைய பாட்டு புஸ்தகத்தில் 599வது பாடல். இறைவனே நீயம் பட்சம், அதுவே எங்களுக்கு லட்சோப லட்சம். தெரியுமா? வெரி குட். எங்களோட சேர்ந்து பாடலாம், சரியா? அந்த பாட்டு ரொம்ப நல்ல பாடல். கல்யாணி ராகம்னு ஒன்று இருக்குது, அதனுடைய கிளை ராகம் சாரங்கா. இந்த சாரங்கா என்ற ராகத்திலே இது எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பாடல் ஆசிரியர் என்னுடைய இசை பேராசிரியர். அதனால் எனக்கு இசை கற்றுத்தந்த பேராசிரியருடைய பாடல். அந்த பாடலை பாடப்போகிறோம் நானும் அம்மாவுமாக சேர்ந்து. ஐயா, ஒரு சி மேஜர் கொடுங்க. கல்யாணி. இறைவனே நீயம் பட்சம், அதுவே எங்களுக்கு லட்சோப லட்சம். இறைவனே நீயம் பட்சம், அதுவே எங்களுக்கு லட்சோப லட்சம். இறைவனே கந்தையால் கண்ணீரில் வந்தவரே, கந்தையால் கண்ணீரில் வந்தவரே, சிந்தையால் உமையேற்க மனமுன்றிவே, சிந்தையால் உமையேற்க மனமுன்றிவே. இறைவனே நீயம் பட்சம், அதுவே எங்களுக்கு லட்சோப லட்சம். இறைவனே மனையின் ஜீவ ஒளி நீயே, எம்வினையின் கோப மொழி நீயே. எல்லாரும் மனையின் ஜீவ ஒளி நீயே, எம்வினையின் கோப மொழி நீயே. கான சுருதியில் தெய்வீகம் நீயே, கான சுருதியில் தெய்வீகம் நீயே. ஞான சுடர் ஒளி சுவாலையும் நீயே, ஞான சுடர் ஒளி சுவாலையும் நீயே. இறைவனே நீயம் பட்சம், அதுவே எங்களுக்கு லட்சோப லட்சம். இறைவனே. இரண்டாவது சரணத்தை எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். 599வது பாடல். மேலே கொண்டு வர முடிஞ்சா கொண்டு வாங்களே. அங்கே OHPயில் கொண்டு வர முடியுமா? அதை 599 சேர்ந்து பாடுவோமா? நெஞ்சில் மணியாரம் எம்மணவாழா, நேர்மையின் முத்தாரம் எங்குணசீலா. நெஞ்சில் மணியாரம் எம்மணவாழா, நேர்மையின் முத்தாரம் எங்குணசீலா. சீரும் கற்பும் யாக்கை இன்னலங்காரம், சீரும் கற்பும் யாக்கை இன்னலங்காரம். நாரும் எம் வாழ்க்கையோ அலங்கோலம். இறைவனே நீரம் பட்சம், அதுவே எங்களுக்கு லட்சோப லட்சம். எல்லாரும் இறைவனே நீயம் பட்சம், அதுவே எங்களுக்கு லட்சோப லட்சம். இறைவனே
பிரசங்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பிள்ளைகள் நிறையா இருக்கிறாங்க இங்கே. அதனால் பிள்ளைகளுக்காக ஒரு குட்டி கதை சொல்லிவிட்டு நான் மேலே போக போகிறேன். ஓகேயா? உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்லலாமா? போதர் ஐயாட்ட கேட்கல, கதை சொல்லலாமான்னு சொல்லிட்டு ஐயா சரி சொல்லுங்கன்றாங்க. குட்டீஸ் ரெடியா? ஒரு கதை சொல்லலாமா? ரெடியா? எல்லோரும் நல்லா உட்காந்துக்கிறங்க, நல்லா உட்காந்துக்கிறங்க. ரைட். பிள்ளைகள் முன்னாடி இருப்பது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை அன்போடு கூட பாராட்டுகிறேன். ஒரு பெரிய காடு, ஒரு பெரிய பெரிய சொல்லுங்க காடு. காட்டில் என்னென்ன மிருகங்கள்லாம் இருக்கும்? சிங்கம். எங்கே போட்டு கேட்டாலும் சிங்கம் தான் முதல்ல சொல்கிறாங்க. சிங்கம், அப்புறம் புலி, கரடி, அப்புறம் யானை, அப்புறம் கழுதை. இங்கே ஒரு பிள்ளை கழுதை அப்படிங்க, கழுதை. ஆமாம். மான். யார் யார் மான் சொன்னா? நல்லா இருக்கு, மான். அது மாதிரி நிறைய விலங்குகள், பறவைகள் இல்லையா, ஊரும் பிராணிகள் எல்லாம் இருந்துச்சு. ஒரு நாள் காலையில் 9 மணிக்கு அந்த ஃபாரஸ்ட்டுக்கு காட் வந்துட்டார். யார் வந்தது? காட், கடவுள் வந்துட்டார். வந்தவுடனே எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். அடடா, நம்மளை பார்க்குறதுக்கு யார் வந்துட்டா? சொல்லுங்க, ஆண்டவர் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மிருகங்களும் பறவைகளும் வந்து கூடிருச்சு. அப்போ ஆண்டவர் கேட்டார், நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க. நல்லா இருக்க முடியுதுங்க இதுகள். அப்போ நீங்களும் அவங்கள சேர்ந்தவங்க தானா? ஆமாம். நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். அப்போ எல்லா விலங்குகளும் நல்லா இருக்கும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிச்சு. உங்களை பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள்லாம் ரொம்ப நல்ல பிள்ளைகளாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருங்க. ஆனால் நாளைக்கு நான் வருவேன். நாளைக்கு 9 மணிக்கு காலையில் நான் திரும்ப சொல்லுங்கள் வருவேன். வரும்போது உங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்க போகிறேன். என்ன கொடுக்க போகிறேன்? ப்ரைஸ் கொடுக்க போகிறேன். என்ன ப்ரைஸுனா, உங்களில் யார் ரொம்ப அழகாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ். உங்களில் யார் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டார். காலையிலே நீங்கள் எல்லோரும் வரிசையாக. அதில் என்னென்னா, உங்களுடைய குட்டீஸுக்கு தான் ப்ரைஸு. பெரியவங்களுக்கு ப்ரைஸ் கிடையாது. யாருக்கு தான் ப்ரைஸு? குட்டீஸுக்கு தான் ப்ரைஸு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் போயிட்டார். போனவுடனே எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். ஆஹா, ஆண்டவர் நாளை காலையில் 9 மணிக்கு வந்துடுவார். நம்ம குட்டீஸ் எல்லாம் கொண்டு போய் வரிசை என்ன செய்யணும்? சொல்லுங்கள், நிப்பாட்டி வைக்கணும்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் 7 மணிக்கெல்லாம் முதல்ல சிங்கம் தன்னுடைய குட்டியை கொண்டாந்து வச்சிச்சு. யார்? சிங்க குட்டி. பார்த்துருக்கியா? சிங்கம் பார்த்துருக்கியா? எங்கே பார்த்த? டிவியில் பார்த்தாலாம். நல்லா இருக்கு. ஆமாம், சிங்கம் எங்கே பார்த்தீங்க? டிவி. சிங்கம் தன்னுடைய குட்டியை கொண்டாந்து வச்சிச்சு. அப்புறம் புலி தன்னுடைய குட்டியை கொண்டாந்து வச்சிச்சு. அப்புறம் வேற யார் வச்சிருந்து? ஆடு தன்னுடைய குட்டியை கொண்டாந்து வச்சிச்சு. ஆடு எப்படி கத்தும்? அழகையா அப்படி தான் இருக்கணும். ஆடு தன்னுடைய குட்டியை கொண்டாந்து வச்சிச்சு. அப்புறம் அப்படி நிறைய பேர் கொண்டாந்து தன்னுடைய குஞ்சுகளையும் குட்டிகளையும் வச்சாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த கருங்குரங்கு இருக்குல்ல, கருங்குரங்கு பார்த்துருக்கியா? குரங்கு பார்த்துருக்கியா? நீங்கள் யாரும் குரங்கு சொல்ல இல்லையே. குரங்கு தன்னுடைய குட்டியை கொண்டாந்து வச்சிச்சு. அப்போது வச்ச உடனே அவங்க எல்லாரும் பார்த்துட்டு அந்த குரங்கை பார்த்தோன்னே சிரிச்சிட்டாங்க. என்னடா குரங்கு எப்படி இருக்கு? சொல்லுங்க. கருப்பாக இருக்குது. அவங்கெல்லாம் சொல்லிக்கிட்டாங்க, இந்த குரங்குக்கு என்ன கிடைக்காது? சொல்லுங்க, ப்ரைஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் வேறு யாரும் என்ன கொண்டாந்து வச்சா? கொக்கு தன்னுடைய குஞ்சை கொண்டாந்து வச்சிச்சு. மான் தன்னுடைய குட்டியை கொண்டாந்து வச்சிச்சு. அப்படி எல்லாரும் வச்சுட்டாங்க. முடிச்சாச்சு. 9 மணி ஆயிடுச்சு. யார் வந்துட்டா? சொல்லுங்க, காட் வந்துட்டார். ஆண்டவர் வந்துட்டார். வந்து எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். நல்லா இருக்கும் ஆண்டவரே. ரெடியா? எல்லாரும் ரெடியா? சொல்லுங்க, ரெடி அப்படின்னு சொன்னாங்க. ஐயா சரி, இப்படி வச்சுக்கிறவா? சரி ஐயா, நன்றி ஐயா. அப்போ எல்லாம் ரெடியா அப்படின்னு கேட்டார் கடவுள். ரெடி ஆண்டவரே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒவ்வொன்றா பார்க்குறாரு. முதல்ல என்ன குட்டி இருக்கு? சொல்லுங்க, சிங்கக்குட்டி இருக்கு. பார்த்துட்டாரு. அடுத்தாப்புல என்ன குட்டி இருக்கு? புலிக்குட்டி இருக்கு. அப்புறம் அடுத்தாப்புல என்ன இருக்கு? சொல்லுங்க, யானைக்குட்டி இருக்கு. ஆமாம். அதுக்கு அடுத்தாப்புல என்ன இருக்கு?
கண்ணுக்குட்டி இருக்குது. அதுக்கு அடுத்து கண்ணுக்குட்டியா மாட்டுக்குட்டியா? இந்த ஊரில் எப்படி சொல்லுவீங்க? மாட்டுக்குட்டியா கண்ணுக்குட்டியா? மாட்டுக்குட்டின்னு தான் சொல்கிறாங்க. இயேசுவே ரட்சியம். எங்கள் ஊரில் கண்ணுக்குட்டின்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் சொல்லுங்கள், மாட்டுக்குட்டியா கண்ணுக்குட்டியா? கண்ணுக்குட்டி. அப்புறம் ஆட்டுக்குட்டி இருந்துச்சு. பார்த்துக்கிட்டே வந்தார். பார்த்துக்கிட்டே வந்தவர் என்ன பண்ணார், அந்த குரங்கு குட்டி இருக்குல்ல, கருப்பாக இருந்துச்சுல்ல, அந்த குரங்கு குட்டிகிட்ட வந்தவுடனே அப்படியே நின்றுட்டார். கடவுள் நின்றுட்டு அந்த குரங்குட்டியை அன்பாக பார்த்தாரு. ஏன் அவர் அங்கே மட்டும் நிற்கிறாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரே சந்தேகம். அப்புறம் அப்படியே போயிட்டார். அப்புறம் கொக்கு தன்னுடைய குஞ்சு வச்சுருந்துச்சு, அப்புறம் காக்கா குச்சி வச்சுருந்துச்சு. அப்புறம் அப்படியே பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டார். நான் கதையை சுருக்கமாக சொல்ல போகிறேன், 5 நிமிஷத்தில் சொல்லிடணும் இல்லையா? பார்த்து முடிச்சிட்டார். முடித்த உடனே நான் சொல்ல போகிறேன் அப்படின்னாரு. கெஸ் பண்ணுங்க, யாருக்கு ப்ரைஸ் கிடச்சிருக்கோம்? குரங்கு குட்டிக்கான். அழகுடா அப்படி தான்டா இருக்கணும். ஒரு பிள்ளை குரங்கு குட்டிக்கு தான் பரிசு கிடச்சிக்கணும்னா ரொம்ப சந்தோஷம். போகிறியா? உங்கள் பிள்ளைகள் வித்தியாசமானவர்கள். குரங்கு குட்டிக்கு தான் பரிசு கிடைக்கும். கண்ணங்கரேர்னு இருக்கும், அதுக்கு பரிசு கிடைக்காதுன்னு நீ நினைக்கிறீல்ல. கடவுள் யாருக்கு தான் பரிசு கொடுப்பாரு சொல்லு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படின்னு நீ தானே நினச்சப்பா குரங்குட்டிக்கு தான் பரிசு கிடைக்கும்னு சொல்லிட்டு சந்தோஷம். குரங்கு குட்டிக்கு பரிசு கிடைக்கும் என்று சொன்ன பிள்ளையை நான் பாராட்டுகிறேன். அவள் வித்தியாசமாக சிந்திக்கிறாள். அப்படி பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் இன்னும் சொல்லலை. ஆண்டவர் சொல்லிட்டாரா? இல்லை. சொல்லலாமா? சொல்ல மாட்டேங்கிறீங்க. சொல்லலாம். நான் சொல்ல போகிறேன். சொல்லுங்கன்றா பாரு. நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஆண்டவர். இங்கே இருக்கிற எல்லா குட்டிகளுக்கும் சமமான பரிசு. குட்டீஸ் எல்லாம் கைதட்டுங்க. ஆமாம், இங்கே இருக்கிற எல்லா குட்டிகளுக்கும் ஒரே பரிசு, சமமான பரிசு. இங்கே யாரும் சூப்பரும் இல்லை, இங்கே யாரும் சீப்பரும் இல்லை, யாரும் ரொம்ப அழகும் இல்லை, யாரும் அழகற்றவர்களும் சொல்லு இல்லவே இல்லை. கடவுளுடைய சன்னிதானத்தில் எல்லாரும் சமமான அழகு. அல்லேலூயான்னு சொல்லுங்க. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. இங்கே யாரும் நான் கருப்பாக இருக்கிறேன், எனக்கு அழகு இல்லைன்னு யாரும் நினைக்கக்கூடாது. நான் ரொம்ப சிகப்பாக இருக்கிறேன், நான் ரொம்ப அழகாக இருக்கிறேன் அப்படின்ற பொழப்பெல்லாம் இங்கே கூடாது. கடவுளுடைய சன்னிதானத்தில் எல்லாரும் சொல்லுங்க சமமானவர்கள். தேங்க்யூ. நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோமாக. ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய ஆண்டவரே, என் நாவின் சொற்களும் எங்கள் எல்லாருடைய இருதயத்தின் சிந்தனைகளும் உம்முடைய திருமுன்னிலையில் இப்பொழுதும் உமக்கு பிரியமானவைகளாகவும் எங்கள் எல்லாருக்கும் பிரயோஜனமானவைகளாகவும் இருப்பதாக ஆண்டவரே. ஆமேன். ஆமேன் சொல்லுங்க எல்லாரும். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஆமாம், போதகர் ஆமேன் சொன்னால் சபையர் எல்லாரும் என்ன செய்யணும்? ஆமேன் சொல்லணும். அவரை மாத்திரம் தனியாக ஆமேன் சொல்ல விடாதீங்க. நன்றி அருமையான திருச்சபை மக்களே. இந்த நாளில் உங்களோடு கூட இருப்பது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நாங்கள் உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரவங்க. நம்ம சர்ச்சுக்கு பின்னாடி இருக்கிற அந்த வீட்டில் தான் நாங்கள் வாழ்கிறோம். எங்களை அன்போடு கூட ஏற்றுக்கொண்ட நம்முடைய போதகர், தலைமை போதகர் அருள் திரு ஜெயசிங் ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. அவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் வாழ்த்துகின்றோம். நம்முடைய போதகர் அருள் திரு ஜான் பிரைட் ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. அவரையும் அவருடைய குடும்பத்தையும் வாழ்த்துகின்றோம். நம்முடைய திருச்சபையினுடைய தலைவர் மிஸ்டர் வேத பிரசாத், நம்முடைய திருச்சபையினுடைய செயலாளர் மிஸ்டர் பிரதீஷ்குமார், நம்முடைய திருச்சபையினுடைய பொருளாளர் மிஸ்டர் சிரில் ஜோசப், நம்முடைய மூப்பர்கள் குழு எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றோம். நாங்கள் இங்கே இருப்பதற்கு காரணமாக இருக்கிற
நம்முடைய கல்லூரியினை முதல்வர் டாக்டர் சாமுவேல் ஐயா, பிரின்சிபல் டாக்டர் சாமுவேல் ஐயா அவர்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகின்றேன். அவர்கள் இங்கே இருக்கிறார்கள், அவர்களுக்கு ரொம்ப நன்றி. உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த திருச்சபை இந்த நாகர்கோயில் ஊரிலே மிகப்பெரிய திருச்சபையாக, லூத்தரன் திருச்சபையாக நீங்கள் செயல்பட்டு வருகிறீர்கள் என்பதை குறித்து நான் பெருத்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். மதுரை எங்களுடைய சொந்த ஊர் என்று உங்களில் சிலருக்கு தெரியும். மதுரையிலேயும் ஒரு IELC திருச்சபை இருக்கிறது. ரெவரண்ட் ஜேம்ஸ் அன்புநாதன் என்ற ஒரு பெரிய போதகர் நீண்ட காலம் எனக்கு நண்பராக அங்கே மதுரையிலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்ததை நினைத்து ஆண்டவருக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். உங்களை பார்ப்பது ரொம்ப மகிழ்ச்சி. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கின்றேன். இந்த நாளின் தலைப்பு யார் இந்த இயேசு? எழுதிக்கிறங்க எல்லாரும், எழுதுங்க எல்லாரும். ஆமாம், கோயிலுக்கு வரும்போது 4 விஷயம் கொண்டு வரணும். ஒன்று பைபிள் கொண்டு வரணும், இன்னொன்று சொல்லுங்கள் பாட்டு புஸ்தகம் கொண்டு வரணும், இன்னொன்று ஒரு டைரி கொண்டு வரணும், இன்னொன்று சொல்லுங்க ஒரு பேனா கொண்டு வரணும். நல்ல பிள்ளைகளாக இருக்கீங்களே, ஒரு பேனா கொண்டு வரணும். இப்படி நான் மதுரையில் ஒரு சபையில் சொன்னேன். ஐயரே, ஒரு பெரிய அம்மா சொன்னாங்க, ஐயா இன்னொன்று கொண்டு வரணும் ஐயான்னாங்க. என்னம்மான்னு கேட்டேன். காணிக்கை கொண்டு வரணும் ஐயான்னுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஐயாவுக்கு, போதர் ஐயாவுக்கு. அப்படி சபையாரெலாம் இருக்கிறாங்களேன்னு. அதனால் நீங்கள் டைரியெல்லாம் கொண்டு வந்து எழுதணும், பேனா பென்சில்லாம் கொண்டு வந்து எழுத வேண்டும் என்று உங்களை அன்பாக நான் வேண்டிக் கொள்கிறேன். அது உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ள வகையிலே இருக்கும். என்னுடைய வீட்டில் என்னுடைய போதகரம்மாவுடைய அப்பாவை எப்பொழுது ரொம்ப பாராட்டுவேன். எல்லா அருளுரைகளையும் அவர் குறித்து வைப்பார். ஆகையினால நீங்களும் குறித்து வைக்க வேண்டும் என்று அன்பாக கேட்டுங்க. இன்னைக்கு தலைப்பு என்ன? யார் இந்த இயேசு? சொல்லுங்க, இங்கிலீஷில் சொல்லுங்க, இங்கிலீஷில் சொல்லுங்க. Who is this Jesus? சொல்லுங்க, Who is this Jesus என்பது தான் இந்த நாளின் தலைப்பு. அன்பர்களே, நாம் வாசிக்க கேட்ட அந்த நற்செய்தி பாடத்திலே, அந்த நற்செய்தி பாடத்தை நீங்கள் கவனித்திருப்பீர்களானால் ஐயா அவர்கள் வாசித்தார்கள் இல்லையா? பிலிப்பி செசரியா என்ற அந்த பகுதியிலே ஆண்டவர் சென்ற பொழுது மனுஷகுமாரனை மக்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்கிறார். நல்லா கவனிங்க. மனுஷகுமாரனை, மனுமகனை மக்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்கிறார். அவர்கள் சொன்னார்கள், உங்களை பலர் தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்கள் இல்லையா? அந்த இடத்த அதை மட்டும் திருப்பி வச்சுக்கிறங்க. மத்தேயு 16வது அதிகாரம். மனுஷகுமாரனை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று இயேசு கேட்கிறார். உங்களை தீர்க்கதரிசிகளிலே ஒருவர் என்று சொல்லுகிறார்கள் என்று அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள். அப்போ உடனே ஆண்டவர், நீங்க என்னை யாருன்னு சொல்றீங்க? சொல்லுங்க, நீங்க என்னைய யாருன்னு சொல்றீங்க அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். உடனே யார் பதில் சொல்றா? உடனே யார் பதில் சொல்றா? சொல்லுங்க, யாரு? பேதுரு. என்ன பதில் சொன்னார்? நீர் ஜீவனுள்ள கடவுளுடைய குமாரனாகிய கிறிஸ்து. எல்லாரும் சொல்லுங்க, நீர் ஜீவனுள்ள கடவுளுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று பதில் சொல்லுகிறார். அவ்வளோதான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே இருக்கிறதுக்குள்ளே நாம் இப்போ உள்ளே போகலை. இதோடு பாட்டிக்கிட்டு நான் உங்களுக்கு 3 பாயிண்ட்ஸ் சொல்ல போகிறேன். யார் இந்த இயேசு என்ற தலைப்பிலே 3 விடைகள் அந்த டெக்ஸ்டில், அந்த திருமறை பகுதியிலே இருக்கின்றன. 3 விடைகள். முதலாவது விடை ஆண்டவரே தொடங்கி வைக்கிறார். மனுஷகுமாரனை யார் என்று சொல்லுகிறார்கள்? முதலாவது மனுஷகுமாரன். இரண்டாவது, உம்மை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்கள். இரண்டாவது விடை தீர்க்கதரிசி. மூன்றாவது விடை பேதுரு சொன்ன விடை. பேதுரு என்ன சொன்னார்? பேதுரு என்ன சொன்னார்? You are the son of God, the Messiah. You are the son of God, the Messiah. நான் அந்த மெஸ்ஸையா என்பது மட்டும் எடுத்துக்கிறேன். மெஸ்ஸையா என்பது. அதனாலே 3 விடைகளை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் அன்பான நண்பர்களே. அவ்வளோதான், இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சது.
போலாமா? இப்போ அந்த 3 விடைகளையும் ஒவ்வொரு விடைக்கும் 5 நிமிடம் எடுத்து நான் பேச போகிறேன். 5 நிமிடம். பிரின்சிபல் ஐயாட்ட நான் கேட்டேன் நேற்றுக்கு, ஐயா நான் எவ்வளோ நேரம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க பாவம் ஒரு அரை மணி நேரம் பேசலாம் ஐயா அப்படின்னு சொன்னாங்க. போதர் மாற்ற நான் கேட்கல. போதர் மார் அதை விட கொஞ்சம் ஜெனரஸாக இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஆமாம், உங்கள் போதகர்கள் எவ்வளவு நேரம் பேசுவார்கள் என்று எனக்கு தெரியாது. கன்னியாகுமரியில் நாகர்கோவிலில் எவ்வளவு நேரம் நீங்கள் தாங்குவீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் மதுரையில் எல்லாம் 1 மணி நேரம் பேசுகிற ஆளுங்க. ஆஹா, மதுரையில் 1 மணி நேரம் பேசுகிற ஆளுங்க. அதனால் நீங்கள் எவ்வளவு நேரம் தாங்குவீங்கன்னு தெரில. பிரின்சிபல் ஐயா சொன்னதையே நான் மனதிலே வைத்து கொள்ளுகின்றேன். ஆகையினாலே அரை மணி நேரத்திலே முடித்து விடலாம். ஆனால் அந்த அரை மணி நேரம் எப்போ தொடங்குதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். சரியா? அந்த அரை மணி நேரம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை சொல்லிடுறேன், கவனிங்க. ஒரு குட்டி கதை, எனக்கு நேர்ந்த கதை. நான் கோயிலுக்குள்ளே நுழைஞ்சேன்னா முதல்ல ஆல்டரை பார்க்க மாட்டேன். எதை மட்டும்தான் பார்ப்பேன்? சொல்லுங்கள், இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன சொல்லுங்கள்? கொயர் சொல்லுங்கள். புல்பிட்டு. கொயர் ரொம்ப நல்லா பாடுறீங்க, ரொம்ப நன்றி. நான் முடிஞ்சோன்னு உங்களை பார்க்கணும், இருந்துட்டு போங்க. கொயர் இருந்துட்டு போங்க. நீங்கள் வாரத்தில் ஒரு தரம் கொயர் ப்ராக்டிஸ்க்கு வருவீங்கல்ல, அப்போ என்னை கூப்பிடுங்க. கொயர் மாஸ்டர் யார்? கொயர் மாஸ்டர். என்னை கூப்பிடுங்க. நான் உங்களுக்கு நம்ம கீர்த்தனையில் பாடாத கீர்த்தனை இருக்குல்ல, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆமாம். அதனால் கொயர் எனக்கு ரொம்ப பிடிக்குது. அதனால் நான் புல்பிட்டை தான் முதல்ல பார்ப்பேன். புல்பிட் நமக்கு சரியாக இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா ஒரு இடத்துல நான் பிரசங்கம் பண்ணிட்டு கீழே இறங்கினேன். எங்கள் வீட்டம்மா சொன்னாங்க, நல்ல வேளை உங்கள் தலை மட்டும்னாலும் வெளியே தெரிஞ்சிச்சு அப்படின்னாங்க. ஆமாம், அப்படியெல்லாம் இல்லை, உங்கள் புல்பிட் பரவாயில்ல இல்லை போகிறியா? ஆமாம், நீங்கள் 2 பேரும் நல்லா வளர்த்தியாக இருக்கீங்க, உங்களுக்கு பிரச்சனை இல்லை. என்ன மாதிரி ஆளுகளுக்கும் நீங்கள் மனசில் வச்சு புல்பிட் கட்டியிருக்கிறத பற்றி ரொம்ப சந்தோஷம் இல்லையா? ஒரு இடத்துல இப்படி தான் என்னை பிரசங்கம் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க, கவனிங்க. அப்போ அந்த பிரசங்கம் பண்ண கூப்பிட்டவர் சொன்னார், ஐயா உங்களுக்கு எலவேட்டட் பிளாட்ஃபார்ம் கிடையாது, உயரமான மேடை ஒன்றும் கிடையாது, நீங்கள் தரையில் நின்று தான் பேசணும், அதனால் சத்தமாக பேசுங்க ஐயா அப்படின்னாரு. சத்தமாக பேசுங்க ஐயா. ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஆண்டவர் எனக்கு நல்ல குரல் வளத்தை கொடுத்துருக்கிறார். எங்கள் அப்பா அம்மாவுக்காக ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். சரியா? அதனால் நான் கீழே நின்று சத்தமாக ஒரு கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி தெரியுமா? Those of you are sitting at the back, can you hear me அப்படின்னு தமிழில் சொல்லுங்கள். பின்னாடி உட்கார்ந்துருக்கவங்களுக்கு நான் பேசுகிறது கேட்குதா அப்படின்னு அங்கே ஒரு கேள்வி கேட்டேன். இங்கே முன்னாடி கீழே நின்றுக்கிட்டு ஒருத்தர் பின்னாடி உட்கார்ந்துருந்தவர் அவர் சொன்னார் உட்கார்ந்துக்கிட்டே, ஐ கேன் ஹியர் யூ பட் வேர் ஆர் யூ அப்படின்னாரு. சொல்லுங்க தமிழில் என்ன? சத்தம் கேட்குது, ஆளை காணாமேன்னாரு. ஆமாம், அப்படியெல்லாம் இல்லைல்ல போறியா? அப்படிலாம் இல்லை. சத்தமும் கேட்குது, சொல்லுங்க, ஆளும் தெரியுது. ரைட், ரொம்ப சந்தோஷம். போலமா? 3 பாயிண்ட் இன்னைக்கு. ஆமாம், 3 பாயிண்ட் சர்மன். 3 பட்டங்கள். ஆண்டவராகிய இயேசுவுக்கு 3 பட்டம் சூட்ட போகிறோம். 3 பட்டம் சூட்ட போகிறோம். முதலாவது பட்டம் மனுஷகுமாரன், 2வது பட்டம் தீர்க்கதரிசி, 3வது பட்டம் மேசியா. அவ்வளோதான், மேசியா அல்லது கிறிஸ்து. அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போமா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு 5 நிமிஷம் எடுத்து பார்ப்போம். முதலாவது பட்டம், who do you say that the Son of Man is என்று ஆண்டவர் கேட்கிறார். Who do people say that the Son of Man is? மனுஷகுமாரன் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள். ஆண்டவருக்கு சூட்டப்பட்ட பட்டங்களிலே ஒன்று மனுஷகுமாரன். அவர் தனக்கு தானே சூட்டிக்கொண்ட பட்டம். நல்லா கவனிங்க, போதர்மார் 2 பேருக்கும் நல்லா தெரியும். இங்கே இருக்கிற இறையியல் கற்றவர்கள் எல்லாருக்கும் தெரியும். என்னுடைய நண்பர் டாக்டர் மத்தையாஸ் வந்திருக்கிறாங்க. நன்றி டாக்டர் மத்தையாஸ். ஆமாம், அதனால யார் என்ற கேள்வியை எழுப்பும்போது மனுஷகுமாரன் என்ற பட்டம் ரொம்ப முக்கியமானது. இந்த பட்டம் எதை குறிக்கிறது என்றால், இயேசுவின் மானுட தன்மையை வெளிப்படுத்துகிற பட்டம். இயேசுவின் மானுட தன்மையை வெளிப்படுத்துகிற பட்டம். மனுமகன், மனுஷகுமாரன். பழைய ஏற்பாட்டிலே இந்த மனுஷகுமாரன் என்ற பட்டம்
பல இடங்களில் வருவதை காணலாம். குறிப்பாக சங்கீதம் 8வது அதிகாரம் 4வது வசனத்திலே, நீர் மனுஷனை நினைப்பதற்கும் மனுஷகுமாரனை பற்றி சிந்திப்பதற்கும் அவன் எம்மாத்திரம். நல்ல கவனிங்க, சங்கீதம் 8:4 குறிச்சு வச்சுக்கிடுங்க. சங்கீதம் 8:4, நீர் மனுஷனை நினைப்பதற்கும் மனுஷகுமாரனை பற்றி யோசிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம். அப்படியானால் மனுஷகுமாரன் என்றால் யார்? ஆர்டினரி ஹியூமன் பீயிங், தட்ஸ் ஆல். ஆர்டினரி ஹியூமன் பீயிங். எனக்கு தெரியும் ப்ராஃபஸிஸில் மனுஷகுமாரன் என்ற பட்டம் வருகிறது, டேனியலில் மனுஷகுமாரன் என்ற பட்டம் வருகிறது என்று. ஆனால் அந்த ஆர்டினரி ஹியூமன் பீயிங் என்ற பட்டம் பழைய ஏற்பாட்டிலே மிக அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மனுஷகுமாரனே நீ என்னத்தை காண்கிறாய்? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் இருக்கா? ஆமோஸில் மனுஷகுமாரன் மனுஷகுமாரன் அப்படின்னா ஆர்டினரி ஹியூமன் பீயிங் என்ற ஒரு நல்ல பட்டத்தை ஆண்டவர் தனக்காக சூட்டி கொண்டார். அன்பான நண்பர்களே, இன்னொரு விஷயம், மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு தள்ளப்பட்டு கொல்லப்படுவார் என்று இயேசு சொன்னதை நீங்கள் நினைக்க வேண்டும். மார்க்கு 8வது அதிகாரம் 31வது வசனம் குறிச்சு வச்சுக்கணுங்க. மார்க்கு 8:31, மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு தள்ளப்பட்டு கொல்லப்படுவார். மனுஷகுமாரன் மனுஷகுமாரன் மனுஷகுமாரன், a suffering son of man, an ordinary suffering son of man. என் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு கொடுக்கப்பட்ட பல பெயர்களிலே முக்கியமான பெயர், நமக்கு ஆறுதலான பெயர் போதுகிறையா, நமக்கு ஆறுதலான பெயர் என்னை போல அவர், என்னை போலத்தான் அவரும். அவர் மனுஷகுமாரனாக இந்த உலகத்திலே வந்தார். அவர் கடவுளுடைய மகன் என்று எல்லாருக்கும் தெரியும். அவர் தெய்வீகமானவர் என்று எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர் மனுஷகுமாரன் என்று உனக்கு தெரியுமா? அவர் உன்னை போன்றவர். நீங்கள் படுகிற பாடுகளெல்லாம் அவர் பட்டவர். நீங்கள் பாடுகிற அவமானங்களெல்லாம் அவர் பட்டவர். நீங்கள் படுகிற வேதனைகளெல்லாம் அவர் பட்டவர். நமக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்க வேண்டும். நமக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கிறது. அவமதிக்கப்பட்டார், சின்ன பின்னப்படுத்தப்பட்டார், ஏசப்பட்டார், பேசப்பட்டார், வஞ்சிக்கப்பட்டார். அவர் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தினார்கள். உங்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை மக்கள் சுமத்தும் போது கவலைப்படாதிருங்கள், உங்கள் ஆண்டவர் மீதும் பொய் குற்றச்சாட்டுகள் சாட்டப்பட்டன. ஆகினாலே நண்பர்களே, நீங்களும் மனுஷகுமாரன் சமுதாயமாக வாழ ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். The church is the community of the Son of Man. அவ்வளவுதான், முதல் குறிப்பை நான் முடிக்க போகிறேன். The church is the community of the Son of Man, a Son of Man community என்று சொல்லி உங்களை ஆறுதல் படுத்தவும் உங்களை உற்சாகப்படுத்தவும் விரும்புகிறேன். ரெண்டாவது பாயிண்ட் போயிடுவோமா? ரெண்டாவது பாயிண்ட், ரெண்டாவது பட்டம் என்ன சொல்லுங்க? ரெண்டாவது பட்டம், நீங்கள் பேசலாம், என்னோடு கூட பேசலாம். உங்கள் போதூர்மார் பேசுவாங்களான்னு தெரியல. ஐயா, இப்போ சபையாரை பேச அனுமதிப்பீங்களா ஐயா? அவர் என் கூட பேச மாட்டேங்கிறார். ஆமாம், சொல்லுங்க. ரெண்டாவது பட்டம் என்ன? தீர்க்கதரிசி. தமிழில் தீர்க்கதரிசி இல்லை, தமிழில் தீர்க்கதரிசிக்கு தமிழ் என்ன? அதானே தெரியாது. போறியா? இறைவாக்காளர். பேசிட்டார், அழகு. இறைவாக்காளர், the prophet Christology. First of all, the Son of Man Christology, and secondly, the prophet Christology. இறைவாக்காளர், தீர்க்கதரிசியாகிய நம்முடைய ஆண்டவர். என் அன்பு விசுவாசிகளே, இறைமக்களே, ஆண்டவருக்கு சூட்டப்பட்ட இரண்டாவது பட்டம் இந்த டெக்ஸ்ட்ல அவர் ஒரு தீர்க்கதரிசி. எந்த ஊர்ல இருந்து வந்த தீர்க்கதரிசி சொல்லுங்க? நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசி. எங்க இருக்கு தெரியுமா? இதே மத்தேயு சுவிசேஷம் 21வது அதிகாரம் 14-15 வாக்கியங்கள். சத்தமா யாராச்சும் வாசிங்க பார்க்கலாம். சத்தமா யாராச்சும் வாசிங்க. அவர் செய்த அதிசயங்களையும், ஆமா,
ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் கண்டு பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கோபமடைந்தார்கள். ஆமாம். இருங்க நான் குறிப்பாக நான் அந்த வசனத்தை கண்டுபிடிச்சி சொல்லேன். 10வது வசனம் 21:10-11. அவர் எருசலேமுக்குள் சென்றபோது நகரம் முழுவதும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று கேள்வி எழுந்தது. இன்னைக்கு தலைப்பு என்ன? யார் இந்த இயேசு? இவர் யார் என்று கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு மக்கள் எல்லாரும், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசி. ஆமா, இவர்தான் தீர்க்கதரிசி. என் அன்பு விசுவாசிகளே, இவர் ஒரு தீர்க்கதரிசி. இவர் சாதாரண மனிதர் அல்ல. அந்த சாதாரண மனிதரை விட ஒரு படி கூட. இப்போ அந்த டெவலப்மெண்ட் ஆஃப் தாட் என்ன அழகாக வருது பாருங்க. போகிறியா? த டெவலப்மெண்ட் ஆஃப் தாட் in understanding the Christology, இல்லையா? an ordinary human being and then a prophet. தீர்க்கதரிசி. பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகள் என்ன வேலையை செய்தார்கள்? தீர்க்கதரிசினா என்ன? யாரு சொல்லுங்க பார்க்கலாம். தீர்க்கதரிசினா யாரு? ஆமாம், வரப்போகிறத பற்றி சொல்கிறவர் தான் தீர்க்கதரிசின்னு உங்களுக்கு போதிக்கப்பட்டு நாம் தவறாகவே எண்ணிக்கொண்டிருக்கிறோம். வரப்போகிறத பற்றி சொல்கிறவர் குறி சொல்கிறது மட்டும் தீர்க்கதரிசியினுடைய வேலை இல்லை. குறி சொல்கிறது மட்டும் தீர்க்கதரிசியினுடைய வேலை இல்லைம்மா. கண்டித்து உரைப்பதும் தீர்க்கதரிசியினுடைய வேலை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய தீர்க்கதரிசிகள்லாம் இருக்கிறாங்க. போறியா? ஆமாம், நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கிறாங்க. உங்கள் ஊர்லேயும் இருப்பாங்க, மதுரையில் நிறைய பேர் இருக்கிறாங்க, கோயம்புத்தூரில் நிறைய தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. ஊரெல்லாம் தீர்க்கதரிசிகள் என்ற பட்டத்தில் ஊராக சுற்றிக்கிட்டு பிரசங்கம் பண்ணிட்டு திரிவாங்க. ப்ராஃபிட்ஸு, குறி சொல்கிற தீர்க்கதரிசிகள் அவர்கள் எல்லாம். ஆனால் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் குறி சொல்கிறவர்கள் அல்ல. நான் ஒரு தீர்க்கதரிசியை சொல்லட்டுமா? என்னை கவனிங்க. நாத்தான் என்று ஒரு தீர்க்கதரிசி இருந்தார் ஐயா. இருந்தாரா? அவர் என்ன சொன்னாரு? அவர் என்ன தீர்க்க தரிசனம் சொன்னாரு? சொல்லுங்க. நேர போனாரு. யார்கிட்ட? ஒரு ராஜாட்ட போனாரு. நல்லா கவனி, குட்டீஸ் கவனிங்க. ஒரு ராஜாட்ட போனாரு. அந்த ராஜா அப்பதான் ஒருத்தனை கொலை பண்ணியிருந்தான். கொலகார ராஜா. அந்த ராஜா பேரு உங்களுக்கு தெரியும், நான் சொல்லிக்கிட்டே வர்றேன், கவனிங்க. அப்போ அந்த ராஜாட்ட போய் நாத்தான் போய் நின்று சொன்னாரு, நான் உனக்கு ஒரு கதை சொல்ல போறேன் அப்படின்னாரு. சொல்லுங்க தீர்க்கதரிசி ஐயா, நாத்தான் ஐயா. ஒரு ஊர்ல ஒரு பெரிய பணக்காரன் இருந்தான். அவனுக்கு 100 ஆடு இருந்துச்சு. அவன் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஏழை இருந்தான். அவன்கிட்ட எத்தனை ஆடு இருந்துச்சு? சொல்லுங்க குட்டீஸ், சொல்லுங்க. 1 ஆடு இருந்துச்சு. இந்த பணக்காரன் திமிர் பிடிச்சவன், இந்த பணக்கார அதிகார வெறி பிடிச்சவன். இந்த பணக்காரன் என்ன பண்ணான் தெரியுமா? இந்த ஏழை இருந்தார்ல, 1 ஆடு வச்சிருந்தவர், அவரை அடிச்சு போட்டுட்டு அவருடைய ஒத்த ஆட்டை எடுத்துட்டு வந்து அடிச்சு கறி சமைச்சு சாப்பிட்டுட்டான். உடனே அந்த ராஜாவுக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. யார் அவன்? அவனை இழுத்துட்டு வாங்க, அவன் கொல்லப்பட வேண்டும் அப்படின்னா அந்த ராஜா. அப்பதான் நாத்தான் தீர்க்கதரிசி என்ன சொன்னாரு? எல்லாரும் சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களே? எல்லாரும் சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களே? ஏன் உங்களுக்கு என் மனசு வர மாட்டேங்குது, வாய் வரல? நீயே அந்த மனுஷன், நீதாண்டா அந்த மனுஷன். அதுக்கு பேர் தான் தீர்க்க தரிசனம். போறியா? அதுக்கு பேர் தான் தீர்க்க தரிசனம். சும்மா உன் வீட்டில் கல்யாணம் நடக்க போகுது, உன் வீட்டில் நல்ல ஹாலம் நடக்க போகுது, இந்த வீட்டில் கல்யாணம் நடக்க போகுது, கிடுகிடு குடுகுடுப்பக்காரவங்க தீர்க்க தரிசிகள் இல்லைம்மா. நீதாண்டா அந்த மனுஷன். யாரை கொன்னவன்?
யாரை கொன்னவன் அந்த ராஜா? சொல்ல மாட்டீங்களே. உரியாவை கொன்னவன். உரியாவனுடைய மனைவி பேர் என்ன? பத்ஷேபால். அந்த ராஜா பேர் என்ன? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தாவீது. ஆமா, அதுக்கு பேர் தான் தீர்க்க தரிசனம். அதுக்கு பேர் தான் தீர்க்க தரிசனம். சும்மா நல்ல காலம் பிறக்க போகுது, இந்த வீட்டில் கல்யாணம் நடக்க போகுது, என்ன விளையாடுறியா? இயேசு ஒரு தீர்க்கதரிசி. எதிர்த்து நின்னார், சாட்டை எடுத்துக்கிட்டு சாத்தினாரு. அதுக்கு பேர் தான் தீர்க்க தரிசனம். என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு, நீங்களோ அதை சொல்லுங்க திருடர் பாசறை ஆக்கி விட்டீர்கள், ஓடுங்கடா என்று சொன்ன தீர்க்கதரிசி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. அவ்வளோதான், முடிச்சிட்டேன். ரெண்டாவது பாயிண்ட் முடிச்சிட்டேன். இயேசு ஒரு தீர்க்கதரிசி. மை டியர் சில்ட்ரன் ஆஃப் காட், மை டியர் சர்ச், யூ ஆர் அ ப்ரொஃபெட்டிக் கம்யூனிட்டி. யூ ஆர் அ ப்ரொஃபெட்டிக் கம்யூனிட்டி. இந்திய நாட்டிலே இன்றைக்கு திருச்சபை தொய்ந்து போன திருச்சபையாக இருக்கிறது, சோர்ந்து போன திருச்சபையாக இருக்கிறது, நலிந்து போன திருச்சபையாக இருக்கிறது. இந்திய நாட்டிலே நடைபெறுகிற அநியாயங்களை கண்டிக்கிற திருச்சபையாக மாற வேண்டும். நமக்குள்ள மட்டுமே உள்நோக்கி பார்க்கிற திருச்சபையாக இல்லாமல் வெளிநோக்கி பார்க்கிற திருச்சபையாக இருக்க வேண்டும். இந்திய நாட்டிலே ஏழைகள், பாவப்பட்டவர்கள், அனாதைகள், கைம்பெண்கள், நீதி மறுக்கப்பட்டோர், மைனாரிட்டிஸ் படுகிற பாடுகள் நமக்கு தெரியும். இந்த நாட்டை 500 ஆண்டுகளுக்கு பின்னால் தள்ளி கொண்டு போகிற ஒரு முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நாட்டை 500 ஆண்டுகளுக்கு பின்னால் தள்ளி கொண்டு போகிற முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நாட்டில் இருக்கிற அரசியல் சாசனத்தை தூக்கி எறிந்துவிட்டு இந்த நாட்டை 500 ஆண்டுகளுக்கு பின்னால் தள்ளி கொண்டு போக முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கேற்றாற் போல பாராளுமன்றத்தை அவர்கள் மாற்றியமைக்கப் போகிறார்கள். திருச்சபையே, உன்னுடைய தீர்க்க தரிசன பணியை விட்டுவிடாதே என்று சொல்லி ரெண்டாவது குறிப்பை முடிச்சுக்கிறேன். முடிச்சிடலாமா? முடிச்சிடலாமா? மூணாவது குறிப்புக்கு போவோமா? அப்போ முதலாவது ஏசியார். குட்டீஸ் சொல்லுங்க, குட்டீஸ் சொல்லுங்க. முதலாவது ஏசியார் மனுஷகுமாரன். தேங்க்யூ குட்டீஸ், தேங்க்யூ. மனுஷகுமாரன். என்ன மாதிரி ஆண்டவர், என்னுடைய ஆண்டவர் நல்லவர். ரெண்டாவது ஏசியார் தீர்க்கதரிசி. ஆமா, தீர்க்கதரிசி. மூணாவது ஏசியார் மேசியா. சொல்லுங்க, மேசியா. அது போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு குறிப்பு சொல்லிட்டு நான் போகிறேன். நான் நிறைய கதை சொல்லுவேன், ஆனால் இன்றைக்கி கதையெல்லாம் ரொம்ப சொல்ல முடியலை. எனக்காக நான் ஒரு பாக்கிய வசனம் எழுதிக்கிட்டேன். என்ன பாக்கிய வசனம் தெரியுமா? என்னுடைய அன்பு நண்பர் டாக்டர் மத்தியாஸுக்கு தெரியும். நான் எழுதின பாக்கிய வசனம் என்ன தெரியுமா? சுருங்க பிரசங்கிப்போர் பாக்கியவான்கள், சொல்லுங்க, அவர்கள் திரும்ப அழைக்கப்படுவார்கள். இது எப்படி இருக்கு? ஆமாம், நல்ல பாக்கிய வசனமா? ஆமாம். அதுக்காக இந்த போதத்தை திரும்ப என்னை கூப்பிடுங்கலாம் சொல்லலை. சுருங்க பிரசங்கிப்போர் பாக்கியவான்கள், அவர்கள் திரும்ப அழைக்கப்படுவார்கள். போலமா? இந்த பாக்கிய வசனங்களை பற்றி நான் ஒரு பைபிள் ஸ்டடி நடத்துகிறேன். நீங்கள் வாங்க. நம்ம கல்லூரியில் நாங்கள் இருக்கும் காலமெல்லாம் அக்டோபர் வரையில் நாங்கள் இங்கே இருப்போம். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒரு பைபிள் ஸ்டடி நடத்துகிறேன் சபையாருக்காக. போன வியாழக்கிழமை போதரையா வந்திருந்தாங்க, நம்முடைய போதரையா, போதர் அம்மா வந்திருந்தாங்க. நீங்களும் வாங்க. வியாழக்கிழமை 6:30 மணிலிருந்து 7:30 மணி வரை ஒரு பைபிள் ஸ்டடி நடத்துகிறேன். அது செர்மன் ஆன் த மவுண்ட், அதாவது மலைப்பிரசங்கத்தை பற்றி, அதில் பாக்கிய வசனங்களை பற்றி ஒரு பைபிள் ஸ்டடி. நீங்கள் எல்லாரும் வரணும்னு சொல்லி உங்களை அன்பாக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். வாருங்கள். ஆழமாக திருமறையை கற்றுக்கொள்வதற்கு அது உதவியாக இருக்கும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ப்ளீஸ் கம் 6:30 to 7:30 இன் அவர் காலேஜ், இங்கே நம்முடைய கல்லூரியில். ரைட், மேசியா போயிடுவோமா? மேசியா. மேசியான்னா என்ன அர்த்தம் தெரியுமா? யாருக்கு தெரியும்? யாராச்சும் சொல்லுங்க பார்க்கலாம். மேசியா அப்படின்னா என்ன அர்த்தம்? மெஸ்ஸாயா. சொல்லுங்க,
என்னாச்சு? மேசியா என்பது ஒரு எபிரேய சொல். அதனுடைய கிரேக்க சொல் என்ன? கிரைஸ்ட் என்பது கிரேக்க சொல். கிறிஸ்டோஸ் என்பது கிரேக்க சொல். மெஸ்ஸையா என்பது எபிரேய சொல். அதனுடைய பொருள் என்னவென்றால் அபிஷேகம் செய்யப்பட்டவர் என்று அர்த்தமாம். எழுதுங்க, எழுதிக்கிறங்க. மேசியான்னா என்ன அர்த்தம்? அபிஷேகம் செய்யப்பட்டவர். தமிழில் சொல்லுங்க, அபிஷேகம் செய்யப்பட்டவருக்கு தமிழ் என்னையா? யார் சொல்லுவா? அபிஷேகம் என்பது தமிழ் இல்லை, அது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. அருள்பொழிவு செய்யப்பட்டவர். சொல்லுங்க, அருள்பொழிவு செய்யப்பட்டவர், அபிஷேகம் செய்யப்பட்டவர். எதற்காக அபிஷேகம் செய்யப்பட்டவர்? லூக்கா 4:18. யாராச்சும் எடுத்து வாசித்துருங்க, யாராச்சும் எடுங்க, சத்தமா வாசிங்க. லூக்கா 4:18. அம்மா வாசிங்கம்மா. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணவும் என்னை அபிஷேகம் பண்ணினார். நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? மேசியா, மேசியானா அபிஷேகம் பண்ணப்பட்டவர். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க என்னை அபிஷேகம் பண்ணினார். அன்பான மகளே, திடப்படுத்தல் பெற்ற மகளே, உனக்காக ஒன்று சொல்லுகிறேன். இன்றைக்கு ஐயா உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். நம்முடைய தலைமை போதகர் உன்னை அபிஷேகம் பண்ணி உனக்கு திடப்படுத்தல் கொடுத்திருக்கிறார். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உன்னை வாழ்த்துகிறோம். நீ சொன்ன பதில் ரொம்ப நல்லா இருந்துச்சுடா. நீ ரெடியாக வந்திருந்த. எங்கள் ஊர்ல எல்லாம் கேள்வி கேட்டால் இப்படி பதில் சொல்ல மாட்டாங்க. ஆமாம், நீ நல்ல பதில் சொன்ன. ஆனால் நீ அபிஷேகம் பண்ணப்பட்டாய் இன்றைக்கு நம்முடைய தலைமை போதகர் மூலமாக. எதற்காக தெரியுமா? இப்போ வாசிங்கம்மா. இருதயம் நறுங்குண்டவர்களுக்கு குணமாக்குதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு, அம்மா அந்த குருடர் என்ற வார்த்தையை விட்டுருங்கம்மா, நல்லவே இல்லைம்மா. பைபிளில் குருடன் என்ற வார்த்தை இருக்கின்றது எனக்கு தெரியும், அதையெல்லாம் விட்டுருணுங்க. இனி திரும்ப போய் குருடன், செவிடன், சப்பானி, ஊமை அப்படின்ற வார்த்தையெல்லாம் கோயிலில் பயன்படுத்தக்கூடாது போதரையா. இப்போ நான் வாசிக்கட்டா? குருடன் என்பதற்கு பதிலாக தமிழ் நல்ல மரியாதை உள்ள வார்த்தை சொல்லுங்க. பார்வையற்றவர். அம்மா கொஞ்சம் மாற்றி வாசிங்கம்மா. அல்லேலூயா. பற்றியெல்லாம் நம்ம மாற்றிட்டோம், நம்ம கோயிலே மாற்றிட்டோம். பார்வையற்றவருக்கு பார்வையையும் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசங்கம் பண்ணவும் என்னை அனுப்பினார். அவ்வளவுதான் அன்பர்களே. அப்படியானால் மேசியானா என்ன அர்த்தம்? விடுதலை செய்பவர் என்று அர்த்தமாம். அவ்வளவுதான். மேசியானா என்ன அர்த்தம்? விடுதலை செய்பவர் என்று அர்த்தமாம். லிபரேட்டர். என் அன்பு விசுவாசிகளே, this church is a messianic community. This church is a liberating community. ஆண்டவர் நம்மை விடுதலை செய்ததெல்லாம் நினைந்து பாருங்கள். 100 வருஷங்களுக்கு முன்னாடி நான் முடிக்க போறேன் 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய முன்னோர் எப்படி இருந்தாங்க தெரியுமில்ல? தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? தெரியும். நன்றி பிள்ளைகளா. பிள்ளைகள் தெரியும்னு சொல்லுதுங்க, பெரியவங்க தெரியும்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பாட்டி இதே நாகர்கோயில்ல, இதே கன்னியாகுமரியில் என்ன சேலை போட முடியாது? சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்களே. என்ன சேலை போட முடியாது? மாராப்பு சேலை போட முடியாது. விரட்டி விரட்டி அடிச்சாங்க. தோல் சேலை கலகம் என்று ஒன்றே. ரிங்கல் தொகை ஐயா, நம்ம ஊருக்கு வந்த ஐயா பேர் என்ன? நேத்தர் தியோடர். நம்ம மிஷனரி பேர் என்ன? தியோடர் நேத்தர் என்ற மிஷனரி. ரிங்கல் தோபே ஐயா, சார்ல்ஸ் மீட் அவர்கள். அவங்களுடைய ஒய்ஃப் பேர் என்ன தெரியுமா? சார்ல்ஸ் மீடு ஒய்ஃப் பேரு ஜொஹானா மீடு. அவங்க குப்பாயம் என்ற ஒரு ட்ரெஸ்ஸையே செய்து நம்ம பெண் பிள்ளைகளுக்கு போட்டு விட்டாங்க. தெரியுமா தெரியாதா? பெண்கள் சொல்லுங்க, தெரியுமா தெரியாதா? தெரியும், தெரியணும். தெரியலன்னு சொல்லக்கூடாது. விடுதலை பெற்றோம். நீங்கள் இப்பொழுது விடுதலை செய்கிறவர்களாக வாழ வேண்டும்.
விடுதலை பெற்ற கம்யூனிட்டி. இந்த கம்யூனிட்டி விடுதலைக்காக போராடுகிற கம்யூனிட்டியாக இருக்க வேண்டும். உள்நோக்கி பார்க்க மட்டுமே உனக்கு உரிமை இருக்கிறது என்று நினைக்காதே. வெளிநோக்கி பாருங்கள், வெளியே பாருங்கள். இன்னும் நிறைய பேர் விடுதலை பெறாதபடி வாழுகின்றார்கள். அவர்களெல்லாம் விடுதலை பெறும்படி நீங்கள் உழைக்க வேண்டும், பாடுபட வேண்டும். Because you are a messianic community. I'm going to finish it. 3 points. First of all, ஆண்டவருக்கு பேர் என்ன? மனுஷகுமாரன். இங்கிலீஷில் சன் ஆஃப் மேன். சரிதானா? ஆமாம். என்னை போல ஆன ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோமாக. ரெண்டாவது, ஆண்டவருக்கு பேர் என்ன? தீர்க்கதரிசி. ஆமாம், நியாயத்தையும் நீதியையும் எடுத்து கூறி அநியாயத்தை கண்டிக்கிற ஒரு தீர்க்கதரிசி. You must also be a prophetic community. And thirdly, ஆண்டவருக்கு பேர் என்ன? மேசியா. சின்ன பிள்ளைகள் ரொம்ப தெளிவாக இருக்கீங்கடா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். சின்ன பிள்ளைங்களை தான் பதில் சொல்கிறாங்க. A messianic community you are. You must be involved in the liberative work of those who are oppressed. Shall we pray? ஜெபம் செய்வோமா? அன்பு நிறைந்த ஆண்டவரே, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக உமக்கு நன்றி. அவர் மனுமகனாக இந்த உலகத்திலே வந்தார். உமக்கு நன்றி 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 என்று சொல்லுகிறோம். என்னை போல வந்த என் ஆண்டவர், நான் படுகிற பாடுகளெல்லாம் பட்ட என் ஆண்டவர், என்னை போல அவமானப்படுத்தப்பட்ட ஆண்டவர், என்னை போல வேதனைப்படுத்தப்பட்ட ஆண்டவர், அவர் மனுஷகுமாரன். நன்றி ஆண்டவரே, நன்றி இறைவா, உமக்கு நன்றி. என்னை மீட்பதற்காக, என்னை போல என் மீட்பரை நீர் அனுப்பியதற்காக உமக்கு நன்றி. நீதியையும் நியாயத்தையும் சுட்டி காண்பிக்கும்படியாக தீர்க்கதரிசியாக வந்த என் ஆண்டவருக்காக உமக்கு நன்றி. நானும் ஒரு தீர்க்கதரிசியாக இந்த உலகத்திலே செயல்பட ஆண்டவரே எங்களுக்கு அருள் செய்து காக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக விடுதலை செய்கிற மேசியாவாக எங்களுக்கு நீர் எங்கள் ஆண்டவராக இயேசுவை தந்ததற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் இறைவா. அவரை போலவே நாங்களும் விடுதலையின் சமூகமாக செயல்பட, விடுதலையின் சமூகமாக ஊழியம் செய்ய எங்களுக்கு அருள் செய்து காக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான இயேசுவின் திருப்பெயரில் தாழ்மையோடு வேண்டுகிறோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, ஆமென், ஆமென். ஆமாம், மறந்துட்டீங்களா? ஆமாம்.